ஹலோ கைஸ், வணக்கம். இன்றைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பணத்தை பற்றி தாங்க. அதாவது மணி மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அதை எல்லாரும் எப்படி கையாளுறாங்க, நம்ம எப்படி வந்து அதை மிச்சப்படுத்தணும், சேவிங்ஸை நம்ம எப்படி அதிகப்படுத்தணும், ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. அதோட தொடர்ச்சியாக மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குதுங்க. யார் ஒருத்தர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் மணி மேனேஜ்மெண்ட் பற்றியும் அவசியம் தெரிஞ்சிருக்கும். அதோட மணி அவங்களுக்கு எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும், அந்த டைமுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கக்கூடிய திறமையும் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு, அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்த்தி லைஃப். இது என்ன டைம் மேனேஜ்மெண்ட், இது என்ன மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் இல்லையா. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கூட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க, நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நிறைய டாப்பிக்கில் மோட்டிவேஷன் டாப்பிக்காக பார்த்துருப்பாங்க. டைம் ரொம்ப முக்கியம், ஏர்லி மார்னிங் ஹேபிட்ஸ், அந்த மாதிரி நிறைய டாபிக் பார்த்துருப்பாங்க. இது என்ன மணி மேனேஜ்மெண்ட், மணிக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கா, அதுக்கு யாரும் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு தோணும் இல்லையா. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நம்ம அவசியமாக என்ன பண்ணணும், டைமை எதுக்குள்ள இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும், எந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது இதனால டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த வேலையை கட் பண்ணிட்டு நமக்கு அவசியமான வேலைகளை தேர்ந்தெடுத்து டைமை யூஸ் பண்ணுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு சிம்பிளாக சொல்ல வேண்டியது. இதுக்கு நம்ம எப்படி ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக டு டூ லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது டு டூ லிஸ்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் அதை டைம் போட்டு கூட எழுதலாம். அதாவது மார்னிங் 6 o'clock இந்த வேலையை பண்ணணும், 7 o'clock இந்த வேலையை பண்ணணும், 8 o'clock இது பண்ணணும், 10 o'clock இந்த வேலைக்கு போகணும், இல்லை 11 o'clock இவங்கள்ட்ட பேசணும். இந்த மாதிரி எந்த பிஸ்னஸில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த பிஸ்னஸ்க்குரிய ஷெட்யூல் ஃபஸ்ட்டு வந்து போட்டு வைங்க. இதை வந்து நம்ம ஏர்லி மார்னிங் போடலாம், இல்லை முன்னாடி நாள் நைட்டு கூட போடலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக யோசிக்க தோணும், கரெக்டாக ஞாபகம் வரும் இல்லையா. அந்த காலையில் நேரம் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது யோசிக்கும் போது இன்றைக்கி நம்ம அவசியமாக என்னென்ன வேலை செய்யணுங்கிறத டக்கு 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 டக்குன்னு மைண்டுக்கு தோணுங்க. அதை அப்படியே டு டூ லிஸ்ட்டு ஒரு 10 points எழுதி வைங்க. இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ட்ரிக். சரியா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து லாஸ்ட் இந்த நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த டு டூ லிஸ்ட்டை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணுங்கள், இல்லை ரவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் அதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஒரு 10க்கு 5 பண்ணியிருந்தா கூட குட்ங்க. ஏன்னா நீங்கள் எழுதாமல் 1 or 2 வேலையை பண்ணுறதுக்கு 5 வேலை முடிச்சிருக்கீங்க எழுதுனதுனால இல்லையா. அதனால் நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருங்க. இதுதான் வந்து சிம்பிளான டைம் மேனேஜ்மெண்ட். ஓகே, அடுத்ததான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதை பற்றி பார்ப்போம். மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாங்க டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம கையில் இருக்கிற மணி, இல்லை கடன் வாங்கி வச்ச மணி, இல்லை ஆல்ரெடி நம்ம மூதாதையர்கள் வழி வந்த மணியாக இருக்கலாம் இல்லையா. ஏதோ ஒரு வகையான பணத்தை அவசியமான தேவைக்கு யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கறது தான் மணி மேனேஜ்மெண்ட்டுங்க. அதாவது ஒரு சிலருக்கு வந்து அது ஆசைக்கான தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆடம்பரத்துக்கான தேவையாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போலாம் கார் வச்சுருக்கோம் இல்லையா. அதாவது முன்னாடிலாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பஸ்ஸில் போய் அங்கே எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், கார்லாம் வாங்கி நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், டைமை மிச்சப்படுத்தலாம் அப்படின்ட்டு கார்லாம் வாங்குகிறோம். கார் எத்தனை பேருங்க ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு இஎம்ஐயில் தான் வாங்குகிறோம் இல்லையா. இல்லை ஃபுல் அமௌண்ட்டுமே இஎம்ஐயில் கார் வாங்கி வச்சுருக்கிறவங்க கூட கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஒரு 1 year இல்லை 6 month வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் அந்த காருக்கு ஃபியூல் பண்ண கூட பணம் பற்றாக்குறையாகி அந்த காரவே விற்றுட்டு, அதாவது லாஸ் ஆயிரும் இல்லையா. அதாவது புதுசாக வாங்கும்போது அது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும், செகண்ட்ஸில் விற்கும்போது அது அமௌண்ட் ஆயிரும் இல்லையா. அப்போ அந்த கம்மியான அமௌண்ட்டில் விற்றுட்டு ஒரு மன உளைச்சலோட கடனையும் கட்ட முடியாமல் ஆசைக்கு வாங்கின அந்த காரை வந்து நம்ம அனுபவிக்கவும் முடியாமல் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்களா. இதைத்தாங்க சொல்கிறாங்க அவசியமான தேவையா அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 10 தடவை யோசிச்சுட்டு குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுட்டும் ப்ளஸ் பாதி அமௌண்ட்டாவது நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு விஷயத்த இஎம்ஐயோ லோனோ போட்டு வாங்குறதுக்கு ஐடியா பண்ணணும் ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து அவசியமான தேவையா இல்லை அவசரமான தேவையா அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுல மணி மேனேஜ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து
ஒரு பணம் செலவு பண்றோம் அப்படின்னா நம்ம வெளிப்புற தேவைகளுக்காக மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த்துக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்றோமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவங்க போடுற செப்பல் அவங்க நடக்கவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அடுத்து நடக்குவாங்க அப்படின்ட்டு அந்த நிற்கும் போது தவளும் போதே காஸ்ட்லியான ஷூ செப்பல் இதுவே 1000, 1500, 2000, 3000 இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி வாங்கி வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதை அவங்க யோசிக்கிறது கிடையாது. இதுதாங்க நம்ம பணம் செலவு பண்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் கவனிங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ப்ளஸ் நமக்காக நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ப்ளஸ் பிஸ்னஸ்லையும் பெரிய லெவல் வர முடியும். கடவுள் புண்ணியத்தில் என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதாவது என் ஹெல்த் சம்மந்தப்பட்டதாகவும் என் ஃபேமிலியோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக நான் இன்கம் ஏர்ன் பண்ணும்போது என் ஃபேமிலியை நான் ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியுது. இது எனக்கு ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா வெளியில் எத்தனையோ வகையான பிஸ்னஸ் இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாமா ஒழிஞ்சு நம்ம ஹெல்த் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சாப்பிட நேரம் இருக்காது, அப்புறமா தண்ணி குடிக்க கூட நேரம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போக கூட நேரம் இல்லாமல் ஒர்க் பண்ணாதான் அங்கே இன்கம் அதிகமாக வரும், பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்துல எல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி ஆகாமல் நம்ம ஹெல்த்தை சரி பண்ணனாதான் என் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாதான் எனக்கு இன்கமே வரும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கும் போது என் ஹெல்த்தை கவனிக்க மாட்டேனா? கண்டிப்பாக என் ஃபேமிலியவே ஹெல்த்தியாக வச்சுப்பேன் இல்லையா. அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஹெல்த்தோடு சேர்த்து ஒரு வருமானமும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேங்க. ஏன்னா இப்போது இந்த வருஷம் 25th அனிவர்சரி டே வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பெனியில் தான் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். மணி மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பணத்தை பெருக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டில் என்ன அப்படின்னா நம்ம என்ன ஒரு 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாயை எடுக்காத சேமிப்பை நீங்கள் போட்டு வைங்க. அந்த சேவ் பண்ணி வைக்கிற பணத்தை நீங்க எடுக்கவே கூடாது. எப்பயாவது பல வருஷம் கழிச்சு தான் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, 100 ரூபாய் அதில் எடுத்து வைங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு 20,000 ரூபாய் வாங்குறீங்களா, 200 ரூபாய் எடுத்து வைங்க. இந்த மாதிரி அதுல 1% மட்டும் நீங்க எடுக்காத சேமிப்பா எடுத்து வச்சீங்கன்னா கூட இது ஒரு சின்ன சேமிப்பு தாங்க. அதாவது சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது ஒரு டைம் அந்த பணம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியும், அது பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இந்த மாதிரியும் என்னோட லைஃப்லயும் நடந்திருக்கு. டைம் மேனேஜ்மெண்ட்லயும் ஒரு முக்கியமான 2 பாயிண்ட்ஸை தான் பார்த்துருக்கோம். மணி மேனேஜ்மெண்ட்லயும் முக்கியமான 2 பாயிண்ட்ஸை தான் பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்றேன். டைம் மேனேஜ்மெண்ட்ல காலையில டு டூ லிஸ்ட் எழுதுறீங்க, அவசியமான வேலைகளில் உங்கள் டைமை போடுறீங்க, நைட்டு அந்த டு டூ லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்க. இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட்டில் அவசியமான தேவையா, அவசரமான தேவையா, இல்லை ஆசைக்காக ஆடம்பரத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம பணத்தை செலவு பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஹெல்த் ஓரியன்டாக நம்ம பணத்தை செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத கவனிக்கிறது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம எவ்வளோ மணி இன்கம் ஏர்ன் பண்ணுறோமோ அதில் 1% நம்ம சேவிங் மணியாக எடுக்காத மணியாக நம்ம வந்து அதில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் தேர்ட் பாயிண்ட்டுங்க. ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே நான் பேசியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதங்களில் பேசியிருப்பாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முக்கியமான 2 பாயிண்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்தேன். ஓகேங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் டைமை இப்படிலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க மணியை இப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.